இந்த குழம்பு கொஞ்சமாக எடுத்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு இது. வாங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா தொடச்சி வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடு ஏறினதும் 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. அப்போ தான் பவுட்ரு பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயை வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆகும்னா நல்லெண்ணெயில் சமைக்கிறோம். அதே போல் இந்த கருவேப்பிலை குழம்புனாலே நல்லெண்ணெயில் சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை போல் வெடிக்கிற டைமில் 100 கிராமுக்கு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். அதே போல் இந்த குழம்புக்கு முடிஞ்ச வரலாம் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக தான். பாருங்கள், பூண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. இதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் ஒரு சிறு கசப்பு இல்லாமல் இருக்கும். இது கூடவே நம்ம 2 பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா. தக்காளியோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். இதில் எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ஒரே மிளகாய் தூள் சேர்த்தாலே போதும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. நீங்கள் கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வரும். இதை போல் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுமா, கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு எவ்வளோ தளன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான்மா திக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வெல்லம் இதை சேர்த்துருங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப டேஸ்டான உடம்புக்கு ஆரோக்கியமான கருவேப்பிலை குழம்பு ரெடி. இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.